கரூர் அருகே ஆபத்தான முறையில் டிராக்டரில் டேபிள்களை மாணவர்கள் எடுத்து வந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தர்மராஜன் கூற கேட்கலாம். தர்மராஜன், வணக்கம். தற்போது இதனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்ன? அந்த மாணவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் குப்பாச்சிப்பட்டி அருகே ஒத்தக்கடை சாலையில் டிராக்டர் டிப்பரில் பள்ளி மாணவர்களுடன் 2 ஆசிரியர்கள் பழைய டேபிள்களை எடுத்துக்கொண்டு ஆபத்தை உணராமல் வந்ததை அவ்வழியே வாகனத்தில் சென்ற தமிழர் தேசம் கட்சி மாவட்ட செயலாளர் அருள்ராஜ் டிராக்டரை பின்தொடர்ந்து சென்று வாகனத்தை நிறுத்தி கேள்வி எழுப்பியுள்ளார். எப்படி மாணவர்களை பள்ளி வேலைக்கு பயன்படுத்தி ஆபத்தை உணராமல் டிராக்டரில் அழைத்து வரலாம் என 2 ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டதால் பதில் கூற முடியாமல் ஆசிரியர்கள் திணறியுள்ளனர். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர். விசாரணையில் தேசியமங்கலத்தில் செயல்பட்டு வந்த தனியார் பொறியியல் கல்லூரி கடந்த சில ஆண்டுகளாக மூடப்பட்டு பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் கல்லூரியில் உள்ள பழைய டேபிள்களை ஐயர்மலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வழங்க கல்லூரி நிர்வாகி தெரிவித்ததால் 2 பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 13 மாணவர்களை டிராக்டர் டிப்பர் மூலம் பயணம் செய்து கல்லூரியில் டேபிள்களை டிராக்டரில் ஏற்றி மாணவர்களையும் அதே டிராக்டரில் 2 ஆசிரியர்கள் துணையுடன் வந்ததாக ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். இனிமேல் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்ததை அடுத்து மாணவர்கள் பாதுகாப்பாக அரசு பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இருப்பினும் டிராக்டரில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்களை வேலைக்கு பயன்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தர்மராஜன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.